வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 7G ஹாரர் மூவி. சோனியா அகர்வால் நடிப்பில் இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து 7G. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் ஹாரூன் ரஷீத் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கண்ணன் அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் பிஜு டான் பாஸ்கோ. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சோனியா அகர்வால், ஸ்மிருதி வெங்கட், சித்தார்த் விபின், சுப்பிரமணிய சிவா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா ஆஸ் யூஷுவல் ஒரு கிளீஷேவான ஒரு ஹாரர் மூவி தான். ஸோ எப்பவும் போல் ஒரு பேய் படத்துக்கான ஒரு நாட் வந்து யாரோ ஒருத்தவங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த அந்த பேய்க்கு பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் பழி வாங்குறதுக்காக அந்த பேய் வந்திருக்கும். அதே கான்செப்ட் தான் இந்த படத்துலையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கப்பிள் வந்து அவங்க சொந்த வீடாக ஒன்று வாங்கி அங்கே வருவாங்க. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 7Gன்றதுல. அண்ட் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி வெங்கட் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்களுக்கு ஒரு 5 வயசு குழந்தை. அந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா ரொம்பவே வந்து ஒரு நிறைய அமானுஷ்யமான ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக இங்கே எது சம்திங் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது என்னது, எதனால இங்கே வந்தது, ஒரு வேளை இது பேசாமல் நம்ம வந்து உயிரை வந்து ஏதாவது பண்ணுமா, இல்லை நம்ம வந்து பாதுகாப்பாக வேறு ஏதாவது இடத்துக்கு போயிடலாமா, நான் சொந்த வீடு கஷ்டப்பட்டு நம்ம வந்து வாங்கி வந்திருக்கிறோமே, என்ன பண்ணுறதுன்றது ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அதை என்னெல்லாம் பண்ணலாம், பேய் ஓட்டலாமா, என்ன பண்ணலான்றது அவங்க தெரிஞ்சவங்க மூலயமா டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. அண்ட் அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதனால இப்படி பேயாச்சு, பேய் என்ன பண்ணணும்னு நினைக்குது, அண்ட் யார் அந்த பேய்க்கு என்ன பண்ணாங்கன்ற ஃப்ளாஷ்பேக் கதையை வந்துட்டு சொல்கிற போது இந்த பேய்க்கு நம்ம ஏதாவது நல்ல விதத்தில் பண்ணணும், அவங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு நம்மளும் சப்போர்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி கதை நாயகியாக இருக்கக்கூடிய ஸ்மிருதி வெங்கட் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க சப்போர்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன நடந்ததுதான் படத்தினுடைய மீதி கதை. எஸ், இந்த படத்தில் ஸ்மிருதி வெங்கட் இவங்கன்னா அப்போ சோனியா அகர்வால் சொன்னுமே, அப்போ சோனியா அகர்வால் என்ன கேரக்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ், இப்போ நான் சொன்ன இதிலே தெரிஞ்சிருக்கும் மெயின் லீட் கேரக்டராக என்னவா இருக்குமோ அந்த கேரக்டரில் தான் வந்து சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க. அண்ட் சித்தார்த் விபின் அவர்கள் இந்த படத்துக்கு இசைக்கு மட்டும் அமைக்காமல் அதோடு சேர்ந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் சுப்பிரமணிய சிவா அவர்கள் எப்பவும் போல் டைரக்டரை தாண்டி சுப்பிரமணிய சிவா பல படங்களில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக பார்த்துருக்குறோம். ஸோ அதே போல் இந்த படத்துலையும் அவருடைய ஆஸ் யூஷுவலான ரொம்ப லைவ்லியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய குட்டி பையனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கதைக்கு தேவையான அளவு கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸ்மிருதி வெங்கட்டை சுற்றி தான் இந்த கதைக்களம் ஃபுல் அண்ட் ஃபுல் நகருது. அண்ட் இந்த படத்தினுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிளில் வந்துட்டு ஸ்மிருதி வெங்கட் தான் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு லீட் ரோலில் எடுத்து அந்த கதைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி நம்மளுக்கு ஒரு கிளீஷேவான ஒரு பேய் படமாக இருந்தாலும் அதில் எப்படியெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியும் அண்ட் அதை எப்படி ஃபீல் பண்ண முடியுன்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் சித்தார்த் விபின் அவங்களோட இசையும் படத்துக்கு ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயம் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கனா அவர்களுடைய சினிமோட்டோகிராஃபி தான். பேய் படத்துக்கு தேவையான சினிமோட்டோகிராஃபி இருந்தாலும் அதை தாண்டி மற்ற நேச்சுரலான இந்த லொக்கேஷன் எல்லாமே காட்டும்போது அவ்வளோ ப்ளசண்டான ஃபீல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் படத்தினுடைய எடிட்டர் பிஜு டான் பாஸ்கோ அவருடைய வேலையை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஓவராலாக படத்தினுடைய லொக்கேஷனாக இருக்கட்டும், படத்துக்கு தேவையான காஸ்டிங் எல்லாத்தையுமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். படத்தினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய ஹாரூன் ரஷீத் அவர்கள். அண்ட் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய எழுதி இருக்கக்கூடிய படம் தான், அதாவது அவரே டைரக்ட் பண்ணி அவரே வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படம் ஒரு யூஸ்வலாக ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம், ஏதாவது சஸ்பென்ஸ், இதுதாங்க இந்த படத்தில் வந்து பேய் படங்களில் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் இது அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இல்லைனாலும் நம்மளை வந்து தொய்வடைய வைக்காமல் நல்லபடியான ஒரு படமாக கொடுத்துருக்குது. அண்ட் இந்த வாரம் அந்த படங்களில் ஒரு சூப்பர் ஹாரரான ஒரு மூவின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வீக்கெண்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.